டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையின் முடிவில் 1000 கோடி முறைகேடு நடந்திருப்பதாக செய்திகள் வந்துள்ளது. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் சுமார் 40,000 கோடி வரை ஊழல் நடந்திருக்கலாம் என அச்சம் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. கடந்த ஒரு வார காலமாக டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகங்களில் அதோடு இந்த டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்கின்ற மதுபான தயாரிப்பு தொழிற்சாலையிலும் மத்திய அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை நடவடிக்கை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் ஒரு செய்தி பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்துள்ளன. அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டது. அதில் 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளன. விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விசாரணை முழுமையாக முடிவடைகின்ற பொழுது சுமார் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 40,000 கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்குமோ என்று சந்தேகம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சி ஊழல் மலிந்த ஆட்சியாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என காட்டம். இந்த அரசு அதை பற்றி இன்னும் எந்த ஒரு செய்தி வெளியிடப்படவில்லை. கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி அந்த ரெய்டு மூலமாக 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டோம். இந்த அரசு எந்த செய்தி வெளியிடாத காரணத்தினால் அதையும் நாங்கள் சட்டமன்றத்திலே குறிப்பிட்டு இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இந்த திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திமுக சார்பாக வெளியிடப்பட்ட 520 வாக்குறுதிகளில் 15% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் காட்டம். நீட் தேர்வு ரத்து என்ன ஆனது? பழைய ஓய்வூதிய திட்டம் என்ன ஆனது? கல்விக்கடன் ரத்து குறித்த அறிவிப்பு பட்ஜெட்டில் இல்லை என பட்டியலிட்டு விளாசிய எதிர்க்கட்சித் தலைவர். திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக சார்பாக சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார்கள். அதில் சுமார் 15% அறிவிப்புகள் கூட நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளில் 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டிருக்கின்றார். அதில் நிறைவேற்றப்படாத சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க. அதோடு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு. நிதிநிலையை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட குழு என்ன ஆனது? அந்த குழு கொடுத்த பரிந்துரைப்படி அரசு செயல்படுகிறதா? அது குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் காட்டம். நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்படும் என்று தேர்தல் நேரத்தில் அவர்கள் அறிவித்தாங்க. நிதி மேலாண்மை நிபுணர் குழு அமைச்சாங்க. அந்த நிபுணர் குழு இதுவரைக்கும் என்ன அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த அறிக்கையின்படி இந்த அரசு செயல்பட்டதா என்ற வெள்ளை அறிக்கை இதுவரைக்கும் வெளியிடப்படவே இல்லை. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கும் மாநிலமாக தமிழகத்தை மாற்றியதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை. 73 ஆண்டுகளில் தமிழகம் பெற்ற கடனை விட அதிக கடனை ஸ்டாலின் அரசு பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்திருக்கின்றன. இந்த 73 ஆண்டு காலமாக 2021 வரை 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிந்திருக்கின்றன. அதில் தமிழ்நாடு வாங்கிய கடன் 5,18,000 கோடி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏற்பட்டு கடந்த 4 ஆண்டுகள் மட்டும் 3,54,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அந்த பட்ஜெட்டுடைய வரவு செலவு எங்களுக்கு கிடைக்கல. நாளை முறையெல்லாம் சந்திக்கின்ற பொழுது முழு விவரம் தெரிவிக்கப்படும். ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டு கடன் வாங்குவதில் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய முதலமைச்சர். கடந்த ஆண்டு கூட இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனையை
அதிமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களையே மீண்டும் அறிவித்திருக்கிறார்கள். பட்ஜெட்டில் புதிதாக எந்த திட்டமும் இல்லை. காலை உணவு திட்டம் தொடங்கி அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு ஸ்டாலின் அரசை விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர். இதெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்ற திட்டங்கள் தான். எந்த ஒரு புதிய திட்டம் கிடையாது. இன்னைக்கு பட்டா புதுசாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க 5 லட்சம் பேருக்கு. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 25 லட்சம். கடந்த 4 ஆண்டுகளாக 57,000 காலி பணியிடங்களை மட்டுமே நிரப்பிய ஸ்டாலின் அரசால் 9 மாதத்தில் எப்படி 40,000 காலி பணியிடங்களை நிரப்ப முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. ஸ்டாலின் அரசை அகற்றிட வேண்டுமென உறுதியாக இருக்கும் மக்களை ஏமாற்ற வெற்று அறிவிப்புகள் வெளியிட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். இன்று வரை 57,000 பேருக்கு தான் அரசு காலி பணிகளை நிரப்பியிருக்கிறாங்க. அவர்கள் அறிவித்தது 3,50,000 அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. அதோட அரசு சார்ந்த நிறுவனங்கள் அதில் 2 லட்சம் காலி பணிகள் அதை நிரப்புவதாக சொன்னாங்க. அதில் எந்த அறிவிப்பும் இல்லை. இப்பொழுது இருக்கின்ற அறிவிப்பு 40,000 பேர் புதிய காலி அரசு பணிகள் நிரப்புவதாக சொல்லியிருக்காங்க. ஆக 4 ஆண்டு காலமாக 57,000 பேர் தான் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டிஎன்பிசி அறிவிச்சு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 7 முறை இந்த தேர்வு எழுதப்படும் இருக்காங்க. இதில் மொத்தமாக ஒரு 10,000 பேர் தான் தேர்வு செய்ய முடியும். டிஎன்பிசி மூலமாக அரசு காலி பணியிடங்களை சுமார் 10,000 பேர் தான் நிரப்ப முடியும். அதில் எந்தெந்த டேட்டில் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி 40,000 காலி அரசு பணிகள் நிரப்ப முடியும்? ஸ்டாலின் அரசின் வெற்று விளம்பர பட்ஜெட் அறிவிப்பை புறக்கணித்த பொதுமக்கள். தமிழகம் முழுவதும் 1000 இடங்களில் பல கோடி செலவு செய்து LED திரைகள் அமைக்கப்பட்ட நிலையில் அரங்குகள் வெறிச்சோடி காணப்படுவதால் மக்கள் வரிப்பணம் மொத்தமும் வீணானது. கோவையில் வெற்று பட்ஜெட்டை விளம்பரப்படுத்த வைக்கப்பட்ட LED திரையில் வெவ்வேறு வீடியோக்கள் ஒளிபரப்பானதால் அதிகாரிகள் அதிர்ச்சி. ஸ்டாலின் அரசின் விளம்பர மோகத்தால் வேறு வழியின்றி திரைகள் அமைக்கப்பட்ட நிலையில் திராவிட மாடல் சந்தி சிரித்த அவலம். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் LED திரைகள் அமைக்கப்பட்ட போதும் ஸ்டாலின் அரசின் பட்ஜெட்டை பார்க்க கூட்டம் கூடாததால் உடன்பிறப்புகள் அதிர்ச்சி. எப்போதும் பரபரப்பாக இருக்கும் பேருந்து நிலையங்கள் காலியாக இருந்தது மக்கள் ஸ்டாலின் அரசை வெறுத்துவிட்டார்கள் என்பதை உணர்த்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தை ஆசியாவின் தலைசிறந்த பல்கலைக்கழகமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்திருக்கிறது திராவிட மாடல். யார் அந்த சார் என மாணவிகள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லாமல் பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமல் வீண் வசனம் பேசுவதால் என்ன பயன் என மக்கள் கேள்வி. ஆயிரத்து 125 மின் பேருந்துகளையும் 3000 புதிய பேருந்துகளை வாங்க இருப்பதாக பட்ஜெட்டில் அறிவித்துள்ள திராவிட மாடல். முந்தைய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு விட்டதா என கேள்வி எழுப்பும் மக்கள் வழக்கம் போல இதுவும் வெற்று அறிவிப்புதான் என வேதனை. டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் திமுகவினருக்கு சொந்தமான மதுபான நிறுவன அலுவலகங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் வெளிவந்தது திராவிட மாடலின் மெகா ஊழல். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனத்தில் ரூபாய் 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மதுபான கொள்முதல் மூலம் தனியார் நிறுவனங்கள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாஸ்மாகில் மது பாட்டில்களுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை தகவல். கரூர் கம்பெனியின் வசூல் வேட்டை குறித்து குற்றச்சாட்டு எழுந்தபோது செந்தில் பாலாஜியை தியாகி என கொண்டாடிய ஸ்டாலின் இப்போது என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் கேள்வி. டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியிட மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிப்பு. பார் ஏலம் எடுப்பதற்கு வரைவோலை வாங்காமலேயே சலுகைகள் வழங்கப்பட்டது தொடங்கி போக்குவரத்து டெண்டர் வரை பல்வேறு முறைகேடுகள் அரங்கேறியது அம்பலம். GST, PAN, KYC இல்லாதவர்களுக்கு டெண்டர் வழங்கிய திராவிட மாடல் டாஸ்மாக் நிர்வாகம்.
அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் டாஸ்மாகில் அரங்கேறிய விதவிதமான ஊழல்கள் அம்பலமானது. டாஸ்மாக் உயர் அதிகாரிகளுக்கும் மதுபான நிறுவனங்களுக்கும் தொடர்பு இருப்பதாக அமலாக்கத்துறை சோதனை முடிவில் பகீர் தகவல். மதுபான ஆலைகளில் இருந்து அதிக அளவில் மது பாட்டில்களை கொள்முதல் செய்ய முயற்சி நடந்ததாக தகவல். மதுபான நிறுவனங்கள் திட்டமிட்டு செலவுகளை உயர்த்தி காட்டியும் பாட்டிலிங் நிறுவனங்கள் மூலம் போலியாக கொள்முதல் செய்வது போல கணக்கு காட்டியதும் அம்பலம். அனைத்து முறைகேடுகளும் வெளிவந்துள்ள நிலையில் பண மோசடி தடுப்புச் சட்டம் 2002 கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுமா என மக்கள் கேள்வி. செந்தில் பாலாஜியை தியாகி என புகழ்ந்து புழல் சிறையில் இருந்து வழிநெடுகிலும் வரவேற்பு கொடுத்தது இதற்குத்தானா முதல்வரே? தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும் திராவிட மாடல் முதல்வர் டாஸ்மாக் மெகா ஊழல் குறித்து மௌனம் கலைக்க வேண்டுமென மக்கள் ஆத்திரம். அரசு மதுபானங்களில் ஏற்பட்டிருக்கும் ஊழலால் அரசுக்கு கோடிக்கணக்கான வருவாய் இழப்பு, கொள்முதல் முறைகேடு மற்றும் நிதி நிர்வாக குறைகள் தொடர்பாக மக்கள் மத்தியில் வலுக்கும் அதிருப்தி. சட்டப்படி குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் டாஸ்மாக் நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் முதல் முறையாக சிறைக்கு செல்ல நேரிடும் என தகவல். திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்த புதுமை பெண் திட்டம் இந்த பட்ஜெட்டில் எங்கே போனது? திராவிட மாடல் ஆட்சியில் அறிவிக்கப்படும் திட்டங்கள் ஏட்டளவில் மட்டுமே உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரசு துறையில் 5.5 லட்சம் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும், தொழில்களில் 75% பணியிடங்களை தமிழர்களுக்கு ஒதுக்க சட்டம் இயற்றப்படும் என்றும் 2021 தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்த திமுக. ஆனால் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து துல்லியமான ஆண்டு வாரியாக புள்ளி விவரங்கள் அரசு அறிக்கைகளில் முழுமையாக வெளியிடாதது ஏன் என மக்கள் கேள்வி. தமிழக அரசின் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படும் வருடாந்திர நிதியை விட தமிழக அரசு அறிவித்துள்ள 20 லட்சம் இலவச மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் நிதியியல் ரீதியாக பல மடங்கு அதிகம். ஒவ்வொரு மடிக்கணினியின் சராசரி விலை 25,000 முதல் 30,000 என கணக்கிடப்படும் போது மொத்த செலவு 50,000 கோடி முதல் 60,000 கோடியாகும் நிலையில் ஒரே ஆண்டில் இலவச மடிக்கணினிகள் திட்டம் எப்படி சாத்தியம் என மக்கள் கேள்வி. ஹோலி பண்டிகை கொண்டாடும் ஒவ்வொருவருக்கும் அதிமுக சார்பில் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை அனைவரிடத்திலும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் ஒற்றுமையையும் அளிக்க அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் மீது திராவிட மாடல் தொடுத்த அவதூறு வழக்குகள் ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்து உத்தரவு. தமிழகத்தில் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க ஸ்டாலின் அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என விசிக துணை பொதுச் செயலாளர் கேள்வி. கூட்டணி கட்சியின் முக்கிய பிரமுகரே திராவிட மாடல் ஆட்சியில் குற்றவாளிகள் அறிவாளாகும் கத்தியுமாக வலம் வருவதாக கூறிய அவலம். இந்த குற்ற சம்பவங்கள், சாதிய பயங்கரவாத சம்பவங்கள் நடப்பதை தடுப்பதற்கான எந்த முனைவுகள், எந்த முயற்சிகள் நடக்கின்றன என்கின்ற கேள்விகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியிலே அது தொடர்ச்சியாக. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியதாக வடமாநில இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் அனுதினமும் அரங்கேறும் பாலியல் வன்கொடுமைகளால் சிறுமிகள் கதறி அழும் நிலையில் அப்பா என விளம்பரம் செய்பவர் எங்கே போனார் என மக்கள் கேள்வி. திருச்சியில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 16 வயது சிறுவன் போக்சோவில் சிக்கினார். குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத இந்த விடியா ஆட்சி எப்போது வீட்டுக்கு போகும் என பெற்றோர்கள் ஆத்திரம். தஞ்சாவூர் அருகே 3ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை தனியாக அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். போக்சோ வழக்குகள் அதிகரிப்பதை திராவிட மாடல் அரசு கண்டுகொள்ளாததால் குற்றவாளிகள் துணிச்சலுடன் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை.
திண்டுக்கல் அருகே சமூக வலைதளங்கள் மூலம் இளம்பெண்ணுக்கு ஆபாச படங்கள் அனுப்பி தொல்லை கொடுத்த இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதை தடுக்க ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் வேதனை. சென்னை முகப்பேரில் வீடு புகுந்து இளம்பெண்ணிடம் அத்துமீறிய வீட்டின் உரிமையாளர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னையிலேயே பாதுகாப்பு இல்லை என பெண்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே அமரர் ஊர்தி ஓட்டுநரை கொலை செய்த சிஆர்பிஎஃப் வீரர் சிக்கினார். தமிழகத்தில் தினமும் கொலை நடக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைத்ததுதான் திராவிட மாடலின் சாதனை என மக்கள் வேதனை. திமுக அமைச்சர் துரைமுருகனின் இல்லம் அருகே நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் மதுபோதையில் துப்பாக்கி சூடு நடைபெற்றதாக கதை சொல்லும் திராவிட மாடல். கள்ள துப்பாக்கி வைத்து சுட்டுக் கொள்வது விளையாட்டு செய்தியா? சட்டம் ஒழுங்கு சீரழிந்து அசாதாரண சூழல் நிலவுவதை ஸ்டாலின் அரசு சாதாரணமாக கடந்து செல்வதாக மக்கள் விமர்சனம். சென்னை முகப்பேரில் மெத்தப்பட்ட மீன் கடத்தலில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் சிக்கினர். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கஞ்சா புழக்கத்தை தடுக்க முடியாமல் கதை சொல்லி வரும் நிலையில் போதை வியாபாரிகள் மெத்தப்பட்ட மீன், கொக்கைன் என அடுத்தடுத்த கட்டத்திற்கு வியாபாரத்தை விரிவாக்கும் அவலம். சென்னை பெரம்பூர் பேருந்து நிலையத்தில் போதை மாத்திரைகளை கடத்தி வந்த இளைஞர்கள் சிக்கினர். போதையின் பாதையில் தமிழக இளைஞர்கள் சீரழியும் நிலையில் அப்பா என விளம்பரம் செய்ய திராவிட மாடலுக்கு எப்படி மனம் வருகிறது என மக்கள் ஆத்திரம். சென்னை பெரம்பூரில் 25 கிலோ மாவா மற்றும் ஜர்தா உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் ஒருவர் சிக்கினார். தலைநகர் சென்னையிலேயே புகையிலை பொருட்களை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை தமிழகம் முழுவதும் எப்படி கட்டுப்படுத்தும் என மக்கள் கேள்வி. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு 10 கிலோ கஞ்சாவுடன் வந்திறங்கிய இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காய்கறி மூட்டைகளை கொண்டு வருவது போல கஞ்சா மூட்டைகள் கொண்டு வரப்படுவதால் மக்கள் அதிர்ச்சி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே போதை ஊசிகள் மற்றும் மாத்திரைகளுடன் பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வந்ததால் பரபரப்பு. போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய ஸ்டாலின் அரசுக்கு நூதன முறையில் பாடம் புகட்டிய கிராம மக்கள். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே காவல் உதவி ஆய்வாளர் பெண் ஒருவரை கொடூரமாக தாக்கியதால் கொதித்தெழுந்த பொதுமக்கள். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை செய்யும் அராஜகத்தை கண்டு ஆத்திரமடைந்த மக்கள் காக்கி சட்டையை கழட்டி போட்டு வர சொல்லு, பார்த்துக்கிறோம் என கொந்தளித்ததால் பரபரப்பு. பள்ளிக் கல்வித்துறை முழு ஆண்டு இறுதித் தேர்வு அட்டவணையில் 2025 என்பதற்கு பதிலாக 2024 என ஆண்டை மாற்றி வெளியிட்டதால் ஆசிரியர்கள் குழப்பமடைந்தனர். தேர்வு குறித்த சுற்றறிக்கையில் ஆண்டை கூட கவனிக்காமல் வெளியிடும் அளவிற்கு பள்ளிக் கல்வித்துறை சிறப்பாக செயல்படுகிறது என மாணவர்கள் விமர்சனம். இரண்டாயிரத்தி 25-26 கல்வியாண்டில் தமிழக அரசு பள்ளிகளில் 2 வாரங்களில் 42,000 மாணவர்கள் சேர்க்கை பெற்றுள்ளதாக அறிவித்துள்ள பள்ளிக் கல்வித்துறை. இந்த ஆண்டு 5 லட்சம் மாணவர் சேர்க்கைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் அதை எட்டிவிட முடியுமா? தனியார் பள்ளிகளை எவ்வளவு பேர் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என முழு விவரங்களை வெளியிட வேண்டுமென மக்கள் கோரிக்கை. ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பருத்திப்பட்டு ஏரியில் தொடர்ந்து கழிவுநீர் கலக்கப்படுவதால் கடந்த 10 நாட்களில் 10,000 மீன்கள் இறந்து மிதந்திருப்பதாக தகவல். அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து பணிகள் சிறப்பாக நடந்ததை சுட்டிக்காட்டும் மக்கள், திராவிட மாடல் ஆட்சியில் கழிவுநீர் கலப்பதை கூட தடுக்காததால் நீர்நிலைகள் சீரழிந்திருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர்.
IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை குறித்து வரும் போலி விளம்பரங்களை தடுத்து நடவடிக்கை எடுக்காத காவல்துறை கிரிக்கெட் ரசிகர்கள் ஏமாற வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. விளம்பரம் செய்வதில் கவனம் செலுத்தும் ஆட்சியாளர்கள் அறிவுரை மட்டுமே சொல்லும் காவல்துறை இப்படி இருந்தால் சைபர் குற்றங்கள் அதிகரிக்கத்தானே செய்யும் என மக்கள் வேதனை. தென் சென்னையில் 36 வழித்தடங்களில் தனியார் மினி பஸ்களை இயக்க அனுமதி அளித்த திராவிட மாடல் அரசு. போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கை, பொதுமக்களின் கண்டனம் என எதையும் கண்டுகொள்ளாமல் மெல்ல மெல்ல போக்குவரத்து துறையை ஸ்டாலின் அரசு தனியாருக்கு தாரை வார்ப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்து வீணான அவலம். தொழில் முதலீடு வளர்ச்சி என அறிக்கையில் வார்த்தை ஜாலமிடும் திராவிட மாடல் ஆட்சியில் நெல் கொள்முதல் நிலையங்களில் முறையான தார்பாய் கூட கிடைப்பதில்லை என விவசாயிகள் ஆத்திரம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சூரியனார் கோவில் மடத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சிலைகள் மாயமானதாக அதிர்ச்சி தகவல். தற்போதுள்ள சிலைகள் போலி எனவும் கார்பன் சோதனை நடத்த வேண்டுமெனவும் முன்னாள் ஆதீனம் பகீர் குற்றச்சாட்டு.